ஹலோ கைஸ், நாம இந்த வீடியோல இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிக் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே கொஸ்டின் ஃபார் பாண்டிச்சேரி ஹோம் கார்டு எக்ஸாம் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி லக்னோ. ஸோ லக்னோல தான் இந்திய மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கு. செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகையில் மிக சிறிய நாடு எது? இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வேட்டிக்கன் நகரம் தான் கரெக்ட் ஆன்சர். வேட்டிக்கன் சிட்டி தான் மக்கள் தொகையில மிக சிறிய நாடு. மூவிங் ஆன் டு த தேர்ட் கொஸ்டின், மியான்மரின் நாணயம் எதுன்னு கேட்குறாங்க. மியான்மரோட கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கியாத் தான் கரெக்ட் ஆன்சர். கியாத் தான் மியான்மரோட கரன்சி. மூவிங் ஆன் ஃபர்தர், ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலக வணிக அமைப்பு உருவான ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 1995 தான். மூவிங் ஆன் ஃபர்தர், ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பெங்களூரு தான் கரெக்ட் ஆன்சர். பெங்களூர்ல தான் இந்தியாவோட சிலிக்கான் பள்ளத்தாக்கு அமைந்திருக்கு. மூவிங் ஆன் டு த சிக்ஸ்த் கொஸ்டின், இந்தியாவில் ஃபெரா என்பதற்கு பதிலாக என்ன பெயர் மாற்றப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபெமா தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபெரான்றது ஃபெமான்ட்டு ரீநேம் பண்ணியிருக்காங்க. மூவிங் ஆன் டு த செவன்த் கொஸ்டின், மலேசியாவின் நிர்வாக தலைநகரம் எதுன்னு கேட்குறாங்க. மலேசியாவோட நிர்வாகம் தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா புத்ராஜயா தான் கரெக்ட் ஆன்சர். எட்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, உலகின் மிக உயரமான கோபுரமான புர்ஜ் கலீஃபா, அதாவது புர்ஜ் துபாய் தான் புர்ஜ் கலீஃபான்ட்டு ரீநேம் பண்ணுவாங்க. அதோட உயரம் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 829.8 மீட்டர் தான் கரெக்ட் ஆன்சர். 829.8 மீட்டர். ஸோ 9வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகின் மிகப்பெரிய ரயில் நெட்வொர்க்கை கொண்ட நாடு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அமெரிக்கா தான். மூவிங் ஆன் ஃபர்தர், 10th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜெனீவா. ஜெனீவால தான் உலக வர்த்தக அமைப்போட தலைமையகம் அமைந்திருக்கு. மூவிங் ஆன் டு த 11th கொஸ்டின், யுவான் நாணயம் எந்த நாட்டிற்குரியதுன்ட்டு பார்க்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சீனா. ஸோ சீனாவோட நாணயம் தான் யுவான். மூவிங் ஆன் ஃபர்தர், 12th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய ஊரக வளர்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது? இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஹைதராபாத் தான் கரெக்ட் ஆன்சர். ஹைதராபாத்ல தான் தேசிய ஊரக வளர்ச்சி நிறுவனம் அமைந்திருக்கு. 13வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியாவின் தேசிய மரம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆலமரம் தான் கரெக்ட் ஆன்சர். 14th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உலக புத்த சொத்து அமைப்பு அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜெனோவா தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், 15th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சைபீரியன் கொக்கு காணப்படும் இடம் எதுன்னு கேட்குறாங்க. இந்தியாவில் சைபீரியன் கொக்கு எங்கே காணப்படுதுன்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கியாலோதோவா கானா பறவைகள் சரணாலயம் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், 16th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பன்னாடு என்பது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பன்னாடோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல நாடுகளில் செயல்படும் ஒரு நிறுவனம் தான் கரெக்ட் ஆன்சர். 17th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பின்வருவனவற்றுள் எது அதிக வெப்ப ஏற்பு திறன் கொண்டது? ஸோ கீழே இருக்கிறதுல எது வந்து அதிக வெப்ப ஏற்பு திறன் கொண்டதுன்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நீர். தண்ணீர் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 18th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடாவின் வேதியியல் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பேக்கிங் சோடாவோட வேதியியல் பெயர் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா சோடியம் பை கார்போனேட். ஆப்ஷன் பி சோடியம் பை கார்போனேட் தான் பேக்கிங் சோடாவோட வேதியியல் பெயர்.
19வது கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சதுர கிலோமீட்டரில் பூமியின் மொத்த மேற்பரப்பு. ஸோ, பூமியோட மொத்த மேற்பரப்பு சதுர கிலோமீட்டர்ல எவ்வளோன்ட்டு பார்த்தீங்கன்னா, 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர் தான் கரெக்ட் ஆன்சர். 20வது கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் எந்த நகரம் இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறதுன்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ பெங்களூரு தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ, இதுவரைக்கும் இந்த ஸ்டாட்டிக் சிஏ வந்து நம்ம தமிழ்ல பார்த்தோம். இப்ப மேற்கொண்டு இத வந்து நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கலாம். ஸோ, போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பிடிஎஃப் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. வேணுன்றவங்க பிஒய் ரெக்ரூட்மெண்ட் என்ற இன்ஸ்டா ஐடியிலயும் இல்லைனா learnwithsavi@gmail.comன்ற மெயில் ஐடியிலயும் பிங்க் பண்ணலாம். இதோட காஸ்ட் ₹50 நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ, இந்த கொஸ்டின்ஸ்லாம் இப்போ இங்கிலீஷ்ல பார்க்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, த சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் அட். ஸோ, எங்க வந்து சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி லக்னோ தான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இன் டர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன். ஸோ, பாப்புலேஷன் பேஸ் பண்ணி எது ஸ்மாலஸ்ட் கண்ட்ரின்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாட்டிகன் சிட்டி தான். மூவிங் ஆன் ஃபர்தர், தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த கரன்சி ஆஃப் மியான்மர் இஸ். மியான்மரோட கரன்சி என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி கேட் த கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வாஸ் ஃபார்ம்டு இன். எப்போ WTOன்ற வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆகுதுன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி 1995 தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிலிகான் வேலி ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன். சிலிகான் வேலி ஆஃப் இந்தியா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி பெங்களூர் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் இந்தியா ஃபெரா ஹாஸ் பின் ரீப்ளேஸ்டு பை. இந்தியாவில் ஃபெரான்றது எந்த நேம் மூலயமா ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெமா தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த செவன்த் கொஸ்டின், விச் இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் ஆஃப் மலேசியா. மலேசியாவோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் எதுன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ புத்ரஜயா தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த eighth question, the height of world tallest tower, the Burj Dubai, renamed as Burj Khalifa, is. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி 829.8 மீட்டர் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ, ஹைட் ஆஃப் புர்ஜ் கலீஃபா வந்து பார்த்தீங்கன்னா 829.8 மீட்டர். மூவிங் ஆன் டு த நைன்த் கொஸ்டின், த கண்ட்ரி ஹேவிங் த லார்ஜஸ்ட் ரயில் நெட்வொர்க் இன் த வேர்ல்ட் இஸ். இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 10th கொஸ்டின், த ஹெட் குவார்ட்டர் ஆஃப் WTO இஸ் அட். ஸோ, WTOனா என்ன பார்த்தோம், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். அதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா ஜெனீவா தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 11th கொஸ்டின், யுவான் இஸ் த கரன்சி ஆஃப். எந்த கண்ட்ரியோட கரன்சி யுவான் பார்த்தீங்கன்னா சைனா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 12th question, National Institute of Rural Development is located at. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி ஹைதராபாத் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ, ஹைதராபாத்ல தான் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் லொக்கேட் ஆயிருக்கு. 13th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த நேஷனல் ட்ரீ ஆஃப் இந்தியா இஸ். இந்தியாவோட நேஷனல் ட்ரீ எதுன்ட்டு பார்த்தீங்கன்னா பேனியன் தான் கரெக்ட் ஆன்சர். 14th கொஸ்டின் என்னன்னா, வேர்ல்டு புத்திஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் இஸ் சிச்சுவேட்டட் அட். ஸோ, இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜெனீவா தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 15th கொஸ்டின், இன் இந்தியா சைபீரியன் கிரேன் கேன் பி ஃபவுண்ட் இன். ஸோ, சைபீரியன் கிரேன் எங்கே வந்து இந்தியாவில் பெரும்பாலும் காணப்படும்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கியோலா தேவா கானா பேர்ட் சான்ச்சுரி தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 16th கொஸ்டின், மல்டிநேஷனல் இஸ். ஸோ, மல்டிநேஷனல்னா என்னன்னா, எ கம்பெனி ஆப்ரேட்டிங் இன் செவரல் கண்ட்ரீஸை தான் மல்டிநேஷனல்னு சொல்லுவாங்க. So, moving on to the 17th question, which of the following has more heat capacity? இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வாட்டர் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ, வாட்டர் ஹாவ் மோர் ஹீட் கெப்பாசிட்டி. மூவிங் ஆன் டு த 18th கொஸ்டின், வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஃபார் பேக்கிங் சோடா. ஸோ, பேக்கிங் சோடாவோட கெமிக்கல் நேம் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சோடியம் பை கார்போனேட் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், 19th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எர்த் இன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இஸ். எர்த்தோட
டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் கிலோமீட்டர் எவ்வளோன்ட்டு பார்த்தீங்கன்னா 510.1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 20th question, which city of India is called as the Silicon Valley of India? இந்தியாவோட சிலிகான் வேலி எதுன்ட்டு பார்க்குறீங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெங்களூரு தான் கரெக்ட் ஆன்சர். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎஃப் வேணும்னா மறக்காம இன்ஸ்டா ஆர் மெயில் ஐடியில் என்னை பிங்க் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.